அதாவது எவன் வீட்டு சொத்தை தூக்கி எவனுக்கு தூக்கி கொடுக்குறீங்கோ அப்படின்ற டயலாக் தான் நமக்கு ஞாபகம் வருது. இந்த டயலாக் விட இன்னொரு டயலாக், ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னு விஜய் அண்ணா சொல்லியிருக்கிறார். இதுல எஸ்சிபி, ஜிஎஸ்டி, அந்த ஜிஎஸ்டில ஒரு பங்கு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் சார் டாக்ஸ், இப்படி எல்லாம் ஏகப்பட்ட வசனங்கள் பேசின அண்ணன் விஜய் அண்ணன் இன்னைக்கு என்ன வேலை பார்த்திருக்காரு, இதுக்கு முன்னாடி நேத்து டெல்லி பயணம் போனப்ப என்ன வேலை பார்த்திருக்காரு இப்படின்னு நம்ம கேட்கும் போதுதான் நமக்கு டப்புன்னு சுருக்குன்னு ஒரு கோபம் வரும். என்னன்னா, எப்பா இவ்வளோ கேட்டாரு, அப்பா அவர் என்னதான் பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். என்ன ஏதுன்னு பார்த்துருவோம் வாங்க. வணக்கம் அன்பே தமிழ் சொந்தங்களே. அதாவது எங்க அண்ணன் விஜய் என்ன பண்ண காரியங்களை நம்ம புட்டு இந்த இடத்துல வைக்க போறோம். நெட்டிசன்கள் எல்லாருமே இதை பத்தி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெகதீசன் இருக்காருல்ல, ஜெகதீசன் ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் இன்னைக்கு என்ன வேலை பார்த்து வச்சிருக்காருன்னா, சிங்கப்பெண் அதிரடி படை நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை ட்ரெயின் பண்ணி உடனே எல்லா இடத்துலயும் பரவுற மாதிரியான ஒரு செயல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான யூனிஃபார்ம் அறிவிச்சாச்சு. முதல் நாளே கையெழுத்து போட்டாச்சு. அது எல்லா இடத்துலயும் போய் செயல்படுறதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்திருப்போம். இன்னைக்கு திறப்பு விழா அவங்களுடைய சாதனைகள் எல்லாம் பண்ணி காட்டி அந்த விழாவுடைய துவக்க விழா அப்படின்ற மாதிரி ஒண்ணு நடத்திருக்காங்க. அந்த நடத்துற இடத்துல விஜய் அண்ணா மட்டும் காணும். அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த பங்கனே கேன்சல். இன்னைக்கு அப்படி கேன்சல் பண்ற அளவுக்கு இருக்கு. முதல்வர் வந்து கலந்துக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி கலந்துக்காம இருக்காரு. முதல் கையெழுத்து போட்டது வேற. அது கேன்சல் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்கதான் வைக்கிறாரு ட்விஸ்ட். மிகப்பெரிய ஒரு ஆளுடைய, அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுடைய கிரகப்பிரவேசம். அந்த கிரகப்பிரவேசத்துக்கு போனதுனால அண்ணனால இதுல வந்து பங்கேற்றுக்க முடியல. பாவம் என்ன பண்ணுவார் சொல்லுங்க நீங்க? இல்ல கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்குதா சார்? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்கன்னு ஸ்டாலின் சாரை பார்த்து நீங்க கேட்டீங்களே, இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு இருக்குல்ல, அந்த ஏற்பாட்டுக்கு எவ்வளவு செலவு நடந்திருக்கும்? அந்த செலவுகளை நீங்க எப்படி ஈடு கட்ட போறீங்க? 10 லட்சம் கோடி கடன் சொன்னீங்கல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பார்த்து ஒவ்வொரு நிமிஷம் செயல்படுத்தி இருக்கணும்ல, பார்த்து செலவு பண்ணணும்ல. நிதித்துறை அமைச்சரை பார்த்து வச்சிருக்கீங்களா, அவருக்கு அதுல அனுபவம் இருக்குன்னு. செங்கோட்டையனை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட்டு வச்சிருக்கீங்களா, ரெண்டும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சளைச்சது கிடையாது. இது மறைமுகமா இன்னொருத்தனை வந்து கொல்றதுக்கு பிளான் போடும், இது என்ன பண்ணும், நேரடியா போய் கட்டையத்தன் போய் ஒருத்தனை அடிக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இந்த ரெண்டுமே சேர்த்து பிரிச்சு விட்டீங்கல்ல, நிதித்துறை இங்க அப்படின்னு சொல்லி, வருவாய்த்துறை இங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல. இப்ப இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுது? என்ன இங்க கேள்வி கேட்க ஆள் இல்லையா உங்களை? இல்ல அப்படி மீறி யாராச்சும் உங்களை கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டை முடக்கிறதுக்கான வேலையை பார்ப்பீங்க. ரூட்டுன்றதை வச்சு அவங்களை அசிங்கமா கமெண்ட் போடுறதுக்கான ஒரு வேலையை பார்ப்பீங்க. அந்த ரூட்டு கொடுத்த வழிவகுத்த அண்ணன் ஜெகதீஷ் அவர்களுடைய வீட்டுக்கு அந்த கிரகப்பிரவேசம் தான் உங்களுக்கு அவ்வளவு முக்கியம். இங்க மக்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறையோ, அந்த வன்முறைக்கு எதிரான ஒரு துவக்க விழாவையோ நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. இப்படித்தானே நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்க ஐயா. எவ்வளவு சொத்துயா, கடன் இருக்குதுயா, அந்த கடன் நீங்க சொன்னீங்க ஐயா, அந்த கடனை தீக்கிறதுக்கான வழி என்ன பாருங்க. பல பேர் என்ன பண்றாங்கன்னா, இன்ஸ்பயர் ஆகி உங்க ஒரு படம் இருக்குல்ல, பழைய படம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே என்ன பண்றாங்கன்னா, ஓகே கவர்மெண்ட் கடனை அடைக்கிறதுக்கு நான் ஃபண்ட் ரைஸ் பண்றேன், சிஎம் ஃபண்ட்ல வந்து அனுப்புறாங்க. அந்த சிஎம் ஃபண்ட் எதுக்கானது உருவாக்கப்பட தெரியுமா? அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னாச்சும் அவங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி நீங்க ஏதாச்சும் விளக்கம் கொடுத்துருக்கீங்களா? ஒரு வீடியோ போட்டுருக்கீங்களா? நீங்க பிரஸ்ஸை சந்திக்க மாட்டீங்க, ஒரு வீடியோ போட்டு சொல்லிருக்கீங்களா? கிடையாது. ஏன் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு அது பத்தி தெரியாது, அது எதுக்கு பண்றாங்கன்ட்டு. அந்த ஃபண்டு எதுக்காக யூஸ் பண்றதுன்னா, ஏதாச்சும் பேரிடர் காலங்கள்லயோ, மக்கள் கஷ்டப்படக்கூடிய காலங்கள்லயோ சிஎம் ஃபண்ட் மூலமா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபண்டு. அதுக்கு வர எந்த ஃபண்டா இருந்தாலும் அந்த நிதி ஒதுக்கீடு, அந்த நிதியை அதுக்கு தான் பயன்படுத்தணும். நீங்க இதுக்காகன்னு சொல்லி அவங்க கொடுத்தாலும், கடன் அடைக்கிறதுன்னு கொடுத்தாலும் அதை அப்படி அடையக்கூடாது. தொழில் மூலயமா வரக்கூடிய வளர்ச்சிகளை வச்சு அந்த கடனை தான் நீங்க அடைக்கணுமே தவிர, அதுல இருந்து அந்த தொழில் மூலயமா வரக்கூடிய வளர்ச்சி நிதிகளை வச்சுதான் நீங்க இதை செய்யணும். எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய லாபத்தை வச்சு மட்டும்தான் நீங்க இதை செய்யணுமே தவிர வேற எந்த நோக்கிலையும் இது நடக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி வளர்ச்சி பாதையில கொண்டு போக வேண்டிய இடத்துல மக்கள் உங்களை நம்பி பணத்தை அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவன் பாட்டுன்னு ஒரு அம்மாள் 4000 ரூபாய் அனுப்புது, அது ஏதோ சேர்த்து வச்ச காசு போல நம்பி அது பாட்டுன்னு அனுப்புது. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, இப்படி அவங்க எல்லாரையும் அங்க இந்த இடத்துல காக்க வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிட்டு நீங்க கிரகப்பிரவேசத்துக்கு போறீங்க.
கிரகப்பிரவேசம் அந்த அளவுக்கு முக்கியமா? ஒரு பக்கம் அவர் உங்க கூடவே இருந்த ஒரு நல்ல மனுஷன், உங்களை பார்த்துக்கிட்டவர், நீங்க ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் காரணமா இருந்தவர், உங்களை அந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிட்டாரு, ஷெட்யூல் ஒதுக்கி கொடுத்தாரு. என்ன ஒரு சிக்கலாகி போச்சுன்னா, இதுக்கு தேதி குறிச்சு கொடுத்தவரும் அதுக்கு தேதி குறிச்சு கொடுத்தவரும் ஒரே ஆள் போல. நல்ல நேரம்பா, நல்ல முகூர்த்தம், இந்த நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே நேரத்துல குறிச்சு கொடுத்துட்டாங்க. அதனாலதான் இங்க வந்துட்டு அவரால் அங்க போக முடியல. நல்ல பட்டு வெட்டி சட்டையோட மக்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, பாத்தியா அப்படி பங்க்ஷனா வந்து ஹீரோ மாதிரி வந்துக்கிறாருல அப்படின்றாங்க. அவர் ஹீரோவா இருந்தவர் தாண்டா, இப்பவும் ஹீரோ மாதிரி நடிச்சுக்கிட்டு தாண்டா இருக்காரு, ரியல் ஹீரோ கிடையாது. நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சிருப்பாரு. அந்த நல்ல காரியங்கள்லாம் முன்னெடுக்கிறதுக்கான ஒரு அரசா அவர் இருக்காரா, அதுக்கான வேலையை அவர் பாக்குறாரான்னு கேட்டா கிடையாது. இன்னொரு பக்கம் டெல்லிக்கு போறாங்க. அப்படி டெல்லிக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, கூட ஒரு 9 பேர் பயணிக்கிறாங்க. 10 பேரா வந்து டெல்லிக்கு போறாங்க. அப்போ அவர் பிரஸ் மீட் கொடுக்காத்து போய் ராகுல் காந்தி சந்திக்காத்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், டெல்லிக்கு போகும்போது கூட்டணும் போறதுல அந்த 9 பேர்ல முக்கியமான ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. அதுல சிலரை குறிப்பிட்டு சொல்லணும், ஒருத்தர் 2 பேர் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒரு சமயக்காரர் கூட இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஜெகதீஷ், அவர் பேரும் ஜெகதீஷ் தான். அந்த ஜெகதீஷ்ன்றவர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு போல, ரொம்ப நெருக்கமான ஒரு போல. அவர் கூட்டணும் போற ஜெகதீஷை கூட்டணும் போற யார் அவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஹேர் ஸ்டைலிஸ்ட். ஹேர் ஸ்டைலிஸ்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அதுக்கு முன்னாடி மத்த இந்த நார்மலா இந்த படிப்பெல்லாம் முடிச்சுட்டு, அந்த ஸ்டைலிஷிங்கான படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சலூன்ல வேலை பார்த்திருக்காரு. சலூன்ல வேலை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்றாருன்னா, பெரிய பெரிய பிரபலங்கள் கூட நல்ல ஹேர் ஸ்டைலிஸ்டான ஒரு நல்ல இடங்கள்லாம் அவர் பாட்டுன்னு வச்சு பழகிட்டு இருக்காரு. அப்படி பழகிட்டு இருக்கும் போது ஒரு சினிமால வாய்ப்பு கிடைக்குது. நிறைய படங்களுக்கு பண்றாரு, ஹீரோயின்ஸ்க்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காரு. பிகில் படத்துல பண்றாரு. அந்த ராயப்பன் கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா பரவாயில்லையே, லுக்கே டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் ரசிச்சிருப்போம். அந்த ராயப்பன் கேரக்டர் அப்படி ரசிச்சுதான் சும்மா செஞ்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாஸ் மொமெண்ட்ல இருக்கும், பயங்கரமா இருப்பார். அந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக முன்னெடுப்புக்காக என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து தொடர்ந்து பிகிலுக்கு அடுத்து வந்த மாஸ்டரு, எல்லா படங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீஸ்ட், அதுக்கப்புறம் இன்னொரு படம் கூட இருக்குமே, சரியான படம், ஃபேமிலி கொண்டாடுற மாதிரி சீரியல்லாம் சொல்லி பயங்கரமா வச்சிருந்தாங்க. என்ன படம் அது, நம்ம டான்ஸுக்கு டான்ஸ் இருக்கு அந்த மாதிரியான ஒரு படங்கள். அது என்ன படம் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க, எனக்கு ஞாபகம் வரல. வாரிசு, அந்த படம். இப்படி எல்லா படத்துக்கும் அவர் தான் வந்து ஹேர் ஸ்டைலிஷா இருந்திருக்காரு. இப்படி ஹேர் ஸ்டைலிஷா இருந்த உடனே பிடிச்சி போய் அவர் என்ன பண்றாரு, கூடவே வச்சுக்கிறாரு. கூட வச்சுக்கிட்டு டெல்லிக்கெல்லாம் கூட்டு போறாரு. டெல்லிக்கு போறீங்களே, இது வந்து சாதாரண ஒரு விஷயமா? அரசு சார்ந்த ஒரு செயல். எந்த ஒரு முதல்வர் பதவி ஏற்றாலும் உடனே போய் பிரதமர், நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர், இப்படி எல்லாரையும், உள்துறை அமைச்சர், அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வர்றதுன்றது ஒரு இயல்பான நிகழ்ச்சி, வழக்கமான ஒரு செயல். இந்த வழக்கமான செயலை செய்யும் போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கூட சமயக்காரரு, உங்க ஹேர் ஸ்டைலிஸ்ட், இவங்க எல்லாம் கூட்டின்னு போறீங்க. நியாயமா அது? எவன் சொத்து? எவன் உங்களுக்கு கொடுப்பான்? யார் பார்க்குற வேலை இதெல்லாம்? நியாயமான ஒரு செயலா இருந்தா நீங்க இதை செய்வீங்களா அப்படின்னு எல்லாரும் உங்களை அப்படிலாம் பேச மாட்டாங்க. இருந்தாலும் அப்படி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா உங்களுக்கு? கொஞ்சமாச்சு அடிப்படை மேனர்ஸ் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த மேனர்ஸ் படி நடந்துக்கிறீங்களா? எதுக்கு யாரை கொடுத்துக்கணும்? ஒரு பக்கம் பண்டித்தை தூக்கி உங்க கூட வச்சுக்கிறீங்க, ஒரு பக்கம் இவங்களுக்கெல்லாம் கூட்டின்னு போய் வேற வேலை பண்றீங்க. அரசாங்க சொத்தை வீணாக்குறதுல விஜய் அவர்கள் முதல் வேலையா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி அரசாங்க சொத்துக்களை வீணடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி இது, எந்த வகையில இது நியாயமா இருக்கும் அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டாராங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி நீங்க எப்படி இருக்க போறீங்க அப்படின்ற கேள்விதான் இங்க இருக்குது. இந்த சொத்துக்கெல்லாம் எங்க ஈடு கட்டுவாரு? இந்த வெள்ளை அறிக்கைன்னு கொடுக்க போறாருல, அந்த வெள்ளை அறிக்கையில இதெல்லாம் இடம்பெறுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில பல மந்திரிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, விஜய் பாணிலேயே வர்றாங்க, கீர்த்தனம் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்பா, மந்திரிக்கான வேலை என்னவோ பாருங்க, அதை விட்டுட்டு எங்களுக்கு மந்திரம் போடுற வேலையெல்லாம் பார்க்காதீங்க, தயவு செய்து இப்படி செய்யாதீங்க, மக்களுடைய வரி பணத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஆக மக்களே, தெளிவா இருந்துக்கோங்க, விழிச்சு பொழைச்சுக்கோங்க, இதுக்கு மேலேயாச்சும் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தான்னா, இவன் தவறு செய்ய மாட்டான், ஒருபொழுதும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னாரு. செய்ய மாட்டான்றாரு, ஏன் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு? செய்ய மாட்டான்னு தானே சொன்னேன், அது எவனோ செய்ய மாட்டான், நான் செய்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாணியில தான் இவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் சொன்னதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறதா, இல்லை எதிர்த்து கேள்வி கேட்டு ஆகணும்னு கேள்வி கேட்கறதானே பெரிய சந்தேகங்கள் நமக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த சந்தேகத்துக்கு தீர்வு விஜய் அவர்கள் தான் கொடுக்கணும். என்ன கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.